ஹாய் எவ்ரிவன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க துர்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆனியன் சிக்கன். ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் இஞ்சி சேர்க்க போகிறதில்ல. பூண்டும் வரமிளகாவும் மட்டும்தான் அரைக்க போகிறோம். இஞ்சி நம்ம தேவையில்ல, தக்காளியும் தேவையில்ல. இப்போ பூண்டும் வரமிளகாவும் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்ல வாசமாக இருக்குங்க. கார்லிக் நல்லா வதங்கும் போது சூப்பராக வாசமாக இருக்கும். இஞ்சி சேர்க்க வேண்டாங்க. இதில் வந்துட்டு கார்லிக் மட்டும் சேர்க்கறதுனால லைட்டாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் 4 ஸ்பூன் சேர்க்குறோம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. வேற எந்த மசாலாவுமே தேவையில்லை. இது மட்டுமே இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கழுகி வச்ச சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் தக்காளி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி சேர்க்கக்கூடாது. தயிர் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சரி வராது. இப்போ வந்து நான் சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றலை. லைட்டாக தண்ணி தெளித்து விட்றேன். சும்மா ஒரு 2 டைமுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதில் வந்து நான் தெளித்து விடுறேன். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதில் உள்ள சிக்கனில் உள்ள தண்ணியே வந்துட்டு நமக்கு வந்துடும். அதில் சாப்பிடும்போது தான் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா தண்ணி இல்லைல்ல, அதனால அந்த தண்ணி ஃபுல்லாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து சூப்பராக வரும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு திரும்ப கிளறி விட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்புறம் நல்லா கிரேவியாக வந்துருங்க. நல்லா பெரட்டி விட்டால் நல்லா சூப்பராக கிரேவி வந்துடும். கறியிலெல்லாம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல இல்லையா, அதனால். ஏன்னா வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா நல்லா கறியில் ஆட் ஆகணும். ஒரு கறி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி சிக்கன் நல்லா வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட சாதத்தோட இதோட ஆனியன் சிக்கன் கிரேவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.